சாண்ட்விச் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். அதுக்காக வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்காக வெளியே போய்ட்டு நம்ம கருவேப்பிலை பறிச்சுட்டு வரலாம் வாங்க. டக்குன்னு பறிச்சுட்டு வாங்க போகலாம். டக்குன்னு எல்லாம் பறித்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கினே இருக்கணும். அதுக்காக வெளியே போய்ட்டு நம்ம பூ பார்த்துருவோம். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவெலாம் நம்ம பார்க்கணும். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கேரட்டு பீன்ஸு கோஸு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எடுத்து போடலாம். அதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டே இருக்கணும். அதுவும் விசில் போடணும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அப்படியே. அதுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறலாம். பட்டர் எடுத்து தேய்ச்சிட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வந்தோடனே எடுத்துட்டு எல்லா ப்ரெட்டும் பார்த்துன்னு இருக்கேன் நல்லாயிருக்கு. இப்படி தான் வரணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றலாம். தேவையானதை ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் சில்லி சாஸு அது உங்களுக்கு தேவையான அதுக்கப்புறம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து வச்சு மசாலா போட்டு நல்லா தடவி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்துட்டு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு பார்த்தா நல்லது. எடுத்து வச்சு ஒரே சாப்பிட்லாம் வாங்க.